மீனவன். போன வாரம் வந்துக்கிட்டு ரெம்சீஸ் மீனவர்களுடைய அனுபவத்தில் வந்துக்கிட்டு மருமக ரெம்சீஸுடைய அவர் வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். அதுடைய தொடர்ச்சியை தான் இப்போ மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்ன நடந்துச்சு, அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களும் அவர் பட்ட சந்தோஷங்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறப்போ பார்த்துக்கிறேங்க. வணக்கம், ரெம்சீஸு. நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், அதில் வந்து என் ஃபோன் நம்பரு, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் என் ஃப்ரெண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறதோட நிப்பாட்டியிருந்தேன். அப்புறம் அந்த ஃபோன் நம்பர் என் கையில் கிடச்சிட்டு, நான் ரொம்ப நாளாக பேசணும்னு ஏங்கின ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட நம்பரு என் கையில் முறையாக கிடச்சிருக்கு. ஆனால் பேசுகிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஃபோன் கூட கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஃபோனில் ஃபோன் பண்ணி பேசலாம். ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து அவங்க அப்பா செல்லு தான், சொந்தமாக செல்லு கிடையாது, இது அவங்க அப்பா நம்பர் தான், அவங்கள்ட்ட பேசுகிறாருந்தா வாட்ஸ்அப்பில் தான் பேச முடியும், ஃபோன் பண்ணி பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் என் செல்லில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண முடியாது, வாட்ஸ்அப் இல்லாத செல்லு, சின்ன செல்லு, அதில் வாட்ஸ்அப் ஆண்ட்ராய்டு கிடையாது. அப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு தெரில. அதுவும் சொன்னால் அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் எந்நேரமும் ஆன்லைன்லாம் வரமாட்டாங்க, எப்போவாது தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிற வேலை பற்றின்னு சொன்னான். அப்புறம் நான் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு டைமு ரொம்ப இல்லை. ஏன்னா அவன் ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுக்கும்போது சாயங்காலம் 5 மணி, நான் நைட்டு 11 மணிக்கு கடலுக்கு போகணும். அப்புறம் என்கிட்ட கையில் வேறு மொபைல் வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை. ஏன்னா இப்போ தான் என் கையில் ஒரு 9,500 கையில் காசு கிடச்சிருக்கு. அதை நான் ஊருக்கு அனுப்பி விட்ருக்கேன். அப்புறம் அதில் வந்து என்னுடைய ஆடம்பரத்துக்கு நான் உழைச்ச காசை என்னுடைய ஆடம்பரத்துக்கு வாங்கிட்டேன்னா அப்புறம் என் குடும்பத்தை யார் பார்க்குறது அப்படின்றத யோசிச்சுட்டு நான் அதை பற்றி சிந்திக்கலை. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே போட்டில் என்னோட வந்த இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஃபோன் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபோனை வீடியோ பார்க்குறதுக்கு மட்டும். கடலில் போயிட்டு 10 நாள் அவங்களுக்கு போர் அடிக்கும்ல, அதில் வந்து படம் பார்க்குறதுக்கு படம் ஏற்றிட்டு வருவாங்க. அந்த படத்தை பார்த்து தான் அவங்க டைம் பாஸ் பண்ணுவாங்க வேலை இல்லாமல் இருக்கிற டைமில். மற்றபடி அவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பு, யூடியூப், இந்த வேறு எந்த விஷயங்களும் அவங்களுக்கு நோண்ட தெரியாது. அவங்க படம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. படம் பார்க்குறதுக்கு கரையை வந்தால் ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் ஒருத்தவங்களோட பேசணும் வாட்ஸ்அப்பில், எனக்கு உங்கள் ஃபோனை தரீங்களா, அதில் என்னுடைய வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்கள் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற நேரம், அதுவும் கரையை வர்ற அன்னைக்கு மட்டும், அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஃபோன் பேசிவிட்டு மிச்ச நேரங்களில் செல்லத்தாங்க, நான் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் நேரம் மட்டும் வாய்ப்பு கிடச்சா, அதுவும் எப்பவும் வர மாட்டாங்க, வாய்ப்பு கிடச்சா கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு உங்கள்கிட்ட தந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்களும் வேறு மறுப்பு ஒன்றும் சொல்லலை. என்னுடைய கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போட்லேயும் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். அதனால் அவங்க எந்த மறுப்பும் சொல்லலை. 10 பேர் போகிறதுல அவங்களோட கொஞ்சம் க்ளோஸாக பேசுவேன். அதனால் அவங்க ஒன்றும் மறுப்பு சொல்லலை. அப்புறம் அவங்கள்ட்ட ஃபோனை வாங்கிட்டேன். அவங்க வந்து நெட்டு கார்டு போட்டு வைக்கல. என்கிட்ட வந்து நான் என்கிட்ட கொடுத்த 9,500 ரூபாயில் நமக்கு சாப்பாட்டுக்கு இன்றைக்கி ஒரு நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபா மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன். சாப்பாட்டுக்கு நைட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு நைட்டு கடலுக்கு போயிடுவோம். மறுபடியும் கடலில் காசு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நான் வேறு காசு எடுத்து வைக்கல. அந்த 200 ரூபாயில் இப்போ என்ன செய்கிறது, நெட்டு கார்டுன்னு சொல்லிட்டு அவங்க 100 ரூபாய்க்கு நெட்டு கார்டு போட்டுட்டு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டேன். அங்கே பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி 100 ரூபா, 100 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு 100 ரூபாய்க்கு நெட்டு கார்டு போட்டுட்டு நாங்கள் போட்டில் வந்து ஏறும்போது நைட்டு 8:30 மணி. அப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணி அவங்க செல்லில் டவுன்லோட் பண்ணி என் வீட்டு நம்பரில் அவங்க செல்லில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட் சீன் பார்த்தேன். நான் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நான் ஓப்பன் பண்ணும்போது 9 மணி, லாஸ்ட் சீன் பார்த்தேன் 8:50 இருந்துச்சு. அப்புறம் நான் உடனே 8:50 இப்போ தான் ஆஃப்லைனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாய்னு மெசேஜ் பண்ணேன். நான் மெசேஜ் பண்ணது சிங்கிள் டிக்கு தான் இருந்துச்சு. அப்புறம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு 10 மணி வரை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த சிங்கிள் டிக்காகவே தான் இருந்துச்சு, அது வந்து டபுள் டிக் ஆகலை. அதோட அப்படியே இருந்துட்டு இருக்கப்போ நான் 10:30 மணிக்கு போட்டு கடலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அது டபுள் டிக் ஆகுமா, அவங்க மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புலேயே அப்படியே கடலுக்கு போயிட்டேன். கடலுக்கு போய் அப்புறம் தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் மைண்டில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இதை பற்றி. நம்ம அவங்க மெசேஜ் பார்த்துருப்பாங்களா, நமக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்களா. ப்ரொஃபைலில் என்னோடய ஃபோட்டோ வச்சுருந்தேன். நம்ம ஃபோட்டோ பார்த்தா எப்படி ரிப்ளை பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பார்த்துருப்பாங்க, ரிப்ளை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது போட்டில் கொஞ்சம் எந்த வேலைனாலும் கொஞ்சம் ஆர்வமாக பார்ப்பேன். அதனால் டிரைவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அந்த போட்டில் எந்த வேலைனாலும் கொஞ்சம் ஆர்வமாக பார்ப்பேன். அது வந்து அந்த போட்டில் உள்ள டிரைவருக்கு ரொம்ப பிடிக்கும். டிரைவர்னால் அவங்க சொல்கிறது தான். நாங்கள் 10 பேர் கடலுக்கு போகிறோம்ல,
போட்டை எடுத்துகிட்டு போகிறது அந்த டிரைவர் தான். அந்த டிரைவர் சொன்னால் மற்ற யாரும் மறுப்பு சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க வலையை போடணும், வலையை எடுனா எடுக்கணும், வலையை கெட்டுனா கெட்டணும், வலையை தெளிவு பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அது வந்து மிச்சம் இருக்கிற 9 பேர் சொல்லியே ஆகணும், செஞ்சே ஆகணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சே ஆகணும் அப்படின்றது தான் அங்கே போட்டில் உள்ள சுச்சுவேஷனு. அவங்களுக்கு வந்து நான் வந்து எந்த வேலை அவங்க சொன்னாலும் அதை தட்ட மாட்டேன். அவங்க என்ன வேலை சொன்னாலும் மறுப்பு சொல்ல மாட்டேன், தட்ட மாட்டேன். அதுக்கு மேலே அவங்க நினைக்கிறத விட அந்த வேலையை கொஞ்சம் பெர்ஃபெக்டாகவே செய்வேன். எல்லா வேலையும் ஒரு வேலையை ஒரு தடவை பார்த்துட்டேன்னா கொஞ்சம் அதை ஈஸியாக கற்றுக்கிறக்கூடிய ஒரு இது இருக்குது என்கிட்ட. அது வந்து அந்த விஷயம் ஒரு டிரைவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மற்ற நேரங்களில் அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே பேசுவேன். எல்லார்ட்டையும் கொஞ்சம் அதிகமாகவே பேசுவேன். அது அந்த விஷயமும் அவருக்கு பிடிக்கும். எதையும் வெளிப்படையாக பேசுவேன். ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சுன்னா அந்த விஷயத்த நான் அவங்களே சொல்லிடுவேன். அது சரியா தப்பா அப்படின்றதுலாம் யோசிக்க மாட்டேன். அதை வந்து அங்கேயே சொல்லிடுவேன். அது அந்த விஷயமும் அந்த டிரைவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மற்றவங்களோட என்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகுவார். மற்றபடி நான் கெட்ட வார்த்தை பேசுகிறது மறுபடியும் இந்த பழக்கங்கள் எதுவுமே எனக்கு இருக்காது. அந்த விஷயமும் அவருக்கு பிடிக்கும். தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, இந்த பழக்கம் எதுவுமே இல்லாதது அந்த விஷயமும் டிரைவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னை கொஞ்சம் இதாகவே வச்சுருப்பார், கொஞ்சம் பாசமாகவே வச்சுருப்பார் டிரைவரு. அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது கடல் மேலே இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், நீ என்ன நான் அப்படி இந்த பேசின்னு இந்த விளப்பங்களப்பெல்லாம் அந்த டிரைவர்கிட்டையும் சொன்னேன். சொல்லவே நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். நான் வந்து முறையாக இந்த ஊருக்கு வந்து நான் தொழில் பார்க்க ஆரம்பித்து 25 வருஷம் ஆச்சு. நான் முதல்ல இந்த ஊருக்கு நான் தொழில் பார்க்க வரும்போது எங்கள் ஊரில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ சொல்லிடல, இதை விட ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் பொண்டாட்டி கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் என்னையெல்லாம் ஊரில் ஒருத்தன் மதிக்க மாட்டான். என் பொண்டாட்டி காதில் போடுறதுக்கு கம்மல் கூட இருக்காது. அப்படி சொல்கிற சுச்சுவேஷனில் எல்லோரும் இவனெலாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அப்போ வந்து எப்படியாச்சும் நம்ம ஒரு முன்னேறணும் அப்படின்ற ஒரு வெறியில் தான் இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊருக்கு வந்து இப்போ என் பொண்டாட்டி கழுத்தில் 60 பவன் நகை போட்டிருக்கேன், எவ்வளவோ நிறையா இடங்கள் வாங்கி போட்டிருக்கேன், அப்படி இப்படின்னு நிறையா சொத்து சேர்த்துருக்கேன். இவ்வளோமே நான் இந்த ஊரில் சம்பாதிச்சது தான். ஆனால் நம்மளுடைய முயற்சி அதிகமாக இருக்கணும், வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சில அறிவுரைகள் சொன்னார். அவருக்கு வந்து அந்த டிரைவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கேட்ட உடனே அவர் நிறையா அட்வைஸ் சொன்னார். நான் வந்து சின்ன வயசு பையனால, நீ சின்ன வயசு பையன், நான் வரும்போது உன்னை விட கொஞ்சம் பெரியவன் தான், ஆனால் இருந்தாலும் உன்னிட்ட அந்த ஒரு துடிப்பு என்கிட்ட நான் சின்ன வயசில் இருந்ததை விட உன்னிட்ட கொஞ்சம் அந்த வேகம் துடிப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். சொல்லவும் என் மனசுக்குள்ளே கொஞ்சம் அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்மளும் இதே மாதிரி நல்லா நம்மளுடைய உழைப்பை அதிகப்படுத்திக்கிட்டு டிரைவர் ஆகணும், நம்மளுக்கு கீழே ஒரு 10 பேர் உழைக்கணும், நம்ம வந்து வேகமாக முன்னேறணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அப்புறம் நான் எல்லா வேலையும் நான் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஆர்வமாகவும் இதாக செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் மடி கட்டுறதுனா வந்து நான் இப்போ 10 பேர் கடலுக்கு போகிறோம்னா அதில் 2 பேருக்கு தான் மடி கட்ட தெரியும். மடினா அந்த வலை நாங்கள் இழுத்துட்டு வரோம், மீன் பிடிக்கிற வலை. அது நாங்கள் வந்து போட்டு அந்த இழுவை போட்டு தானே மடி போட்டு இழுத்துட்டு வர போட்டு. இங்கே எங்கள் ஊரில் நாங்கள் கிங்ஸ்டன் நாங்கள் எல்லோரும் போகிறது வந்து வலை விட்டு மீன் பிடிக்கிறது, வலை விட்டுட்டு வாங்குறது. இது அங்கே மங்களூரில் நான் போன போட்டு வந்து மடி வச்சு இழுத்து வாங்குறது. அப்படி இழுத்துட்டே போவாங்க, ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வாங்குவாங்க. அப்படி அந்த மடியை வந்து அந்த வலையை தெளிவு பண்ணுறது வந்து 10 பேரில் 2 பேருக்கு தான் தெரியும், அப்புறம் டிரைவருக்கு தெரியும், மிச்ச யாருக்கும் அது கெட்ட தெரியாது. அப்போ அவர் வந்து சொன்னார், நீ இந்த வேலையில் தெளிவாயிட்டினா உனக்கு அடுத்து நீ செகண்ட் டிரைவர் ஆயிடலாம். செகண்ட் டிரைவர்னால் அவங்களுக்கு வந்து ஆட்களை விட கொஞ்சம் அரைவாசி அதிகமாக சம்பளம் கொடுப்பாங்க, நீ அந்த மாதிரி ஆயிடலாம். அதுக்கப்புறம் நீ செகண்ட் டிரைவராக ஒரு கொஞ்ச நாள் போயிட்டீங்கன்னா நீ டிரைவர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். அதனால் நான் அந்த வேலையை நான் வேகமாக கற்றுக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி வேகமாக கற்றுக்கிட்டேன். ஒரு மாதத்தில் அந்த மடியை நான் தெளிவாக கெட்டுற அளவுக்கு கற்றுக்கிட்டேன். அப்புறம் இது ஒரு பக்கம் எப்படி இருக்க, நான் கடலுக்கு போயிட்டு 10 நாள் கழித்து கரையை வந்தேன் ஒரு எதிர்பார்ப்போட. அவங்க அந்த மெசேஜை பார்த்துருப்பாங்களா, நமக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன். இங்கே வர என்ன நடந்துச்சுன்னா 10 நாள் டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அறிவுகள் அதெல்லாம் இருந்துச்சு. கடல் மேலே வேறு மெத்தடில் இருந்துச்சு. நான் கரையை உள்ள அந்த நினைப்புகள்லாம் கொஞ்சம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் கரையை வர்ற அன்னைக்கு 10 நாள் கழித்து 10 நாள் தொழில் பார்த்துட்டு கரையை வர்ற அன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம மெசேஜ் அவங்க பார்த்துருப்பாங்களா, நமக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லி. கரையை வந்திருந்தேன். கரையை வந்துட்டு செல்லை எடுத்து வேலையெல்லாம் கரையை வந்து செல்லை எடுத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு செல்லை எடுக்கிறேன். அப்போ சொன்னாங்க கரையை வந்தோடனே மீன் அல்லனு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ செல்லை எடுத்து பார்க்க முடியலை. அப்போ அந்த கரையை வந்து மீன் அள்ளிட்டோம். மீன் அள்ளிட்டு வேலையை முடிச்சுட்டு நாங்கள் குளிக்கும்போது நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு எடுத்து பார்க்குறேன், மறுபடியும் அதே மாதிரி லாஸ்ட் சீன் 8:50 இருந்துச்சு.
நான் வந்து மறுபடியும் மெசேஜை பார்க்குறேன், எடுத்து பார்க்குறேன். லாஸ்ட் 8:50 இருந்துச்சு. எனக்கு 2 மெசேஜ் ரிசீவ்ட் ஆயிருந்துச்சு. ஹாய்னு அனுப்பியிருந்தாங்க, ஹவாரின்னு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணலை. பண்ணாமல் இருக்கவும் அவங்க வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு மெசேஜ் பண்ணலை. லாஸ்ட் சீன் 8:50 இருக்கவும் மறுபடியும் நான் ஹாய் அனுப்பினேன். அவங்க மறுபடியும் ஹாய் அனுப்பிட்டு 10 மணி 10:30 வரை உட்காந்துருந்தேன். மறுபடியும் அந்த மெசேஜை பார்க்கல. அவரோட அன்றைக்கி நைட்டு முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் வீடியோ காலை எழுந்திரிச்சு நாங்கள் வீடியோ காலை கரெக்டாக 3 மணிக்கெலாம் எங்களை எழுப்பிடுவாங்க. 3 மணிக்கெலாம் எழுப்பி மீன் நல்லா சொல்லிடுவாங்க. மீன் நல்லா ஆரம்பித்தோம்னா எங்களுக்கு மறுபடியும் வேலை முடியுது. வீடியோ காலை 3 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறது. எங்களுக்கு வேலை முடியும் மதியம் 2 மணி ஆயிரும். அவ்வளோ நேரம் எங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மதியம் 2 மணிக்கு எடுத்து பார்க்குறேன். காலையில் லாஸ்ட் சீன் 9 மணி இருந்துச்சு. காலையில் 9 மணி இருந்துச்சு. அப்புறம் என் மெசேஜை பார்த்துருந்தாங்க. அவங்க மறுபடியும் ஹாய் ஹவாரியும் அனுப்பிட்டு, என்ன அன்னைக்கு இப்படி தான் ஹாய் அனுப்புனீங்க, நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. மறுபடியும் ஹலோன்னு அனுப்பியிருந்தாங்க. 4 மெசேஜ் ரிசீவ்ட் ஆயிருந்துச்சு. நான் ரிப்ளை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நம்ம பேசணும்னு இவ்வளோ ஆர்வமாக இருந்தோம். இப்போ கடைசியில் அவங்க 4 மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நம்ம ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாய்னு அனுப்பினேன். ஹாய் ஹவாரியும் ஐ எம் ஃபைன்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தேன். அவங்க அந்த வந்து சிங்கிள் டிக்லேயே தான் இருந்துச்சு. நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க ஃபோன் பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க. மறுபடியும் என் கையில் 7 மணி போல் செல்லை தந்தாங்க. எடுத்து பார்த்துருந்தா அவங்க ஆன்லைன் வரல. அப்புறம் ஒரு 8:30 மணியை போல் ஹாய்ன்னு சொல்லி மறுபடியும் மெசேஜ் வந்துச்சு. எனக்கு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹாய் ஹவாரியூ அப்படின்னு சொல்லிட்டு சிரித்த ஸ்மைலி ஃபோட்டோவை அனுப்புனேன். பார்த்துட்டு அவங்களே ஐ எம் ஃபைன்னு சொல்லி அனுப்புனாங்க. அனுப்பிட்டு என்ன நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, நான் ரிப்ளை பண்ணால் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கடலுக்கு போனேன். நான் இந்த மாதிரி கடலுக்கு போனால் 10 நாள் கழித்து தான் கரை வருவேன் அப்படின்ற ஒரு விளப்பத்தை சொன்னேன். அப்படியா, ஓகே. நான் காலேஜ் போயிட்டு எங்கள் அப்பா செல்லு எனக்கு இந்த டைமில் தான் கிடைக்கும். டெய்லி நான் காலையில் 8:30லேருந்து 9 மணிக்குள்ளேயும் நைட்டு 8:50க்குலாம் வச்சுருவேன். கரெக்டாக 8 மணிலேருந்து 8:50க்குலாம் வச்சுருவேன். அவ்வளோதான் எனக்கு டைமிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த டைமிங்கில் எனக்கு கேப் கிடைக்கும். அதுக்கு மேலே லேட்டாகவே என்னால் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டைமிங் சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. வைக்கவும் மறுபடியும் நான் கடலுக்கு போயிட்டேன். நைட்டு 10:30 மணிக்கு மறுபடியும் கடலுக்கு போயிட்டேன். மறுபடியும் 10 நாள் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நான் டைமிங் கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன். மெசேஜ்னால் கரையை வர்ற அன்றைக்கி நைட்டு ஒரு 1/2 மணி நேரம், மறுநாள் கடலுக்கு போகிற அன்றைக்கி ஒரு 1/2 மணி நேரம். இவ்வளோ தான் எனக்கு பேசுகிறதுக்கு டைமிங் கிடைக்கும். அதுவும் நான் அந்தளவுக்கு படிக்காதனால மெசேஜ் வந்து வேகமாக டைப் பண்ண மாட்டேன். பைய ஸ்லோவாக தான் டைப் பண்ணுவேன். இந்த 1/2 மணி நேரத்தில் ஒரு 10 மெசேஜ் அனுப்புவேன். அவங்க ஒரு 10 மெசேஜ் அனுப்புவாங்க. அவ்வளோதான் பேச முடியும். இதில் ஹாய் ஹவாரியூ இது ஒரு 3 மெசேஜ் போயிடும். அதுவாக மிச்சம் ஒரு 4-5 மெசேஜ் தான் மற்ற வேறு எதுவும் பேச முடியும். அவ்வளோதான் இருந்துச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே கரையை வர்ற அன்னைக்கு மட்டும் இந்த சிந்தனைகள் கொஞ்சம் இருந்தாலும், கடலுக்கு போனால் என்னுடைய முழு எண்ணமும் நம்ம வந்து டிரைவர் ஆகிடணும் அப்படின்றதுல தான் என்னுடைய முழு குறிக்கோள் இருந்துச்சு. அதே மாதிரி நானும் எல்லா வேலையும் கொஞ்சம் வேகமாகவே கற்றுக்கிட்டேன். அந்த மடியை தெளிவு பண்ணி கட்டுறதுல வந்து நான் தான் போர்ட்லேயே நல்லா கட்டுறேன்னு சொல்கிற அளவுக்கு வேகமாக கற்றுக்கிட்டேன் கூடி சீக்கிரத்தில். அப்புறம் அந்த டிரைவர் வந்து அந்த போர்ட்லேயே நான் செகண்ட் டிரைவர் ஆகிட்டேன். செகண்ட் டிரைவர் ஒரு கடலுக்கு போய் அங்கே போய் ஒரு 6 மாதத்தில் செகண்ட் டிரைவர் ஆகிட்டேன். செகண்ட் டிரைவர்னால் என்னென்னா, டிரைவர் வந்து இப்போ 10 பேர் கடலுக்கு போகிறோம். அந்த டிரைவருக்கு கீழே தான் மிச்சம் இருக்கிற 9 பேர். அந்த செகண்ட் டிரைவர்னால் டிரைவருக்கு அடுத்து செகண்ட் டிரைவர் வந்து என்ன ஒர்க்னாலும் செகண்ட் டிரைவர்கிட்ட தான் சொல்லுவாங்க. இந்த ஒர்க்கு இது இப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டிரைவர்கிட்ட சொல்லுவாங்க. செகண்ட் டிரைவர் போய் மற்ற வேலை எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து வைக்கணும். மித்த ஆளுகள்கிட்ட சொல்லணும். இவர் அந்த வேலையில் ஃபுல்லாக இவர் வந்து அந்த வேலையில் முக்கியமாக வேலையெல்லாம் சரியாக செஞ்சுருக்காங்களா அப்படின்ற சரி பண்ணுறது, சரி செய்யாத வேலையில் சரியாக இல்லாத வேலையில் சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி டவுட் இருந்தால், ஒரு சில டவுட் இருக்கும். அதை வந்து டிரைவர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு, ஜிபிஎஸ் பார்க்க தெரியுமா டிரைவர் கேட்டார். நான் ஜிபிஎஸ் பார்க்க தெரியும்னு சொல்லவும் நான் ஸ்டேரிங் முடிக்கவும் அவர் வந்து தூக்கம் வர்ற நேரங்களில், நைட்டில் இழுக்கும்போது தூக்கம் வர்ற நேரங்களில் என்னிட்ட கொடுத்துட்டு அவர் படுத்துருவார். நான் ஸ்டேரிங் பிடிக்கிறது மறுபடியும் மற்ற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது பார்க்கவும் அங்கே செகண்ட் டிரைவர் ஆக்கிட்டார். செகண்ட் டிரைவர் ஆகிட்டா டிரைவர் ஆகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் செகண்ட் டிரைவர் ஆகி அப்படி கொஞ்ச நாள் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து நீ நல்ல திறமையாக இருக்க,
நான் கூடிய சீக்கிரத்தில் நான் எங்கள் ஊரில் போய் செட்டில் ஆயிடுவேன், எனக்கு வயசாயிருச்சு, இதுக்கு மேலே இங்கே தொழில் பண்ண முடியாது, நான் ஊருக்கு இந்த வருஷம் முடிஞ்சுட்டு அடுத்த வருஷம் நான் ஊருக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன், இந்த போட்டை நீ டிரைவராக எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார் அவர். நான் அதேமாதிரி ஆர்வமாக இருந்தேன், நம்ம டிரைவர் ஆயிடுவோம், நம்மளுக்கு வீட்டுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், நம்மளும் நல்லா பெரிதாக முன்னேறிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படின்ட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதே டைமில் கரையை வர்ற நேரங்களில் அவங்களும் நல்லா பேசுனாங்க. நான் பேசினது எதனாலும் அக்செப்ட் பண்ணி பேசவும் அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து அவங்கள்ட்ட கரையை போய் அவங்கள்ட்ட நம்ம லவ் பண்ணுறன்றதையும் சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு கரையை வந்தேன். கரையை வந்து அதே மாதிரி கிடைச்ச டைமிங்கில் நான் ஹலோ பேசி ஒரு 3-4 மெசேஜ் கழிச்சு கொஞ்சம் நேரம் தான் டைம் இருந்துச்சு. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிட்டேன். அவங்களுக்கு அனுப்பிட்டு அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணலை. அப்புறம் டைம் ஆயிடுச்சு, ஆஃப்லைன் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன நம்ம தப்பாக பேசிட்டோமா என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு பிடிக்கல போல அப்படின்னு நினச்சிட்டு, சாரி பிடிக்கலைன்னா மன்னிச்சிருங்க, எனக்கு தோணுச்சு அதான் சொன்னேன், என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க, லவ் பண்ணால் ஓகே, இல்லைன்னா என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க, ஃப்ரெண்டாக இருங்க, எப்பயும் போல் என்கிட்ட சகஜமாக பேசுங்க, அப்போ தான் என்னால் தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். மெசேஜ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மெசேஜ் எதையுமே அவங்க பார்க்கல, சிங்கிள் டிக்லேயே இருந்துச்சு. அப்புறம் நான் கடலுக்கு போயிட்டு 10 நாள் கழித்து கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு. டிரைவர் கூட என்கிட்ட கேட்டாங்க, என்னடா இப்படி வருத்தமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்கள்ட்ட, அவங்க வயசு ரொம்ப மூத்தவங்கனால அவங்கள்ட்ட நான் அதை சொல்ல முடியாதுல்ல, சொல்லலை. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த சம்பவம் நடக்கும்போது மே மாதம், அந்த ஊரில் மே மாதம் 31ஆம் தேதியோட போட்டு கட்டிடுவாங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதம் கட்டுறதோட ஸ்ட்ரைக்கு, மே மாதம் 31ஆம் தேதியோட ஸ்ட்ரைக்கு போட்டு கட்டிடுவாங்க. 2 மாதம் கடலுக்கு போகாது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் தான் கடலுக்கு போவாங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து. இந்த வருஷத்தோட நான் வரமாட்டேன், அடுத்த வருஷம் இந்த போட்டை நீ டிரைவரை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லியிருக்கும்போது இந்த வருஷம் ஸ்ட்ரைக்கில் நான் மே மாதம் 31ஆம் தேதி ஸ்ட்ரைக் விடுறதோட ஊருக்கு போகிறதோட நான் அடுத்த வருஷம் இங்கே வரமாட்டேன், அடுத்த வருஷம் நீ டிரைவரை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கரையை எனக்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி வருத்தத்தை இருக்கவும் இருந்தேன். அவங்க இப்படி சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இவங்க பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்ம வீட்டை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டேன். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க மறுபடியும் மெசேஜ் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லி கரையை வந்தோம். அதேமாதிரி 10 நாள் கழித்து மறுபடியும் கரையை வந்தோம். கரையை வந்து பார்க்கும்போது அவங்க ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு சரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டைமிங்கை கனெக்ட் பண்ணி 8 மணிக்கு அவங்க ஆன்லைன் வரவும் ஹாய்ன்னு சொல்லி அனுப்புனேன். அவங்க உடனே மெசேஜ் பார்த்துட்டு ஹாய் ஹவாரின்னு அனுப்புனாங்க. அதோட ஏன் எனக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்கள்கிட்ட எப்பயும் போல் சொந்தக்காரங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து என்கிட்ட இப்படி பேசுவீங்க, இப்படி இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல, உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் உருவாயிருக்குன்னு நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியா, எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது எனக்கு ஏற்கனவே தோணிடுச்சு, ஆனால் இப்போ தான் தைரியத்தை வர வச்சுட்டு உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்கள், இல்லைன்னா எனக்கு ரிப்ளை பண்ணிட்டு பண்ணாமல் இருந்துடாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். ஓகே, எனக்கு வந்து அப்படி ஒரு எண்ணம் இது வரைக்கும் இல்லை, ஒருவேளை நம்ம 2 பேர் தான் இருக்கணும், சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி கடவுள் முடிவு எடுத்திருந்தாருன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பதில் சொன்னாங்க. சொல்லவும் அதுக்கப்புறம் எப்பயும் போல் நார்மலாக பேசினாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து எங்கள் அப்பாட்ட பேசுங்க, நீங்கள் என்னட்ட பேசுகிறத விட எங்கள் அப்பாட்ட பேசுங்க, எங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, எங்கள் அப்பா யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அவங்க அப்பாட்ட மறுக்கடல் போயிட்டு வந்துட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் கடலுக்கு போயிட்டு கரையை வந்து எங்கள் வீட்டில் சொல்லி அவங்க அப்பாட்ட பேச சொன்னேன். அவங்க அப்பாட்ட பேச சொன்னால் எங்கள் வீட்டில் அவங்க அப்பாட்ட போய் பேசினா அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வந்து அப்போதைக்கு எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது,
நீங்கள் முதல்ல சொந்த வீடு கட்டுங்க. ஒரு சொந்த வீடு கூட எவ்வளோ தான் பையன் நல்ல பையனாக இருந்தாலும் சொந்த வீடு கூட இல்லாதவனுக்கு நாங்கள் எப்படி பொண்ணை கொடுப்போம்? எங்கள் பொண்ணை நாங்கள் கொடுக்குறோம்னா அவங்க வந்து நல்லா எந்த மனுஷனு பொண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னா அவங்க நல்லா வாழணும்னு சொல்கிற ஒரு எண்ணத்தில் தான், நல்ல பணக்காரங்களும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்கிற எண்ணத்தில் தான் கட்டி கொடுப்போம். ஒரு சொந்த வீடு கூட இல்லாதவனுக்கு கட்டி கொடுத்துட்டு எப்படி நாங்கள் பொண்ணை பார்த்துக்கிட்டே அழுதுட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டில் பேசி விட்டாங்க. அப்புறம் நான் அவங்கள்ட்ட போய் பேசினதை வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, சொந்த வீடு கூட இல்லாதவங்களுக்கு நான் எப்படி பொண்ணை கொடுக்குறதுன்னு சொல்லி பேசுனதை வந்து சொன்னாங்க. சொல்லவும் எனக்கு தெரியும், நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த ஊருக்கே போனேன். இருந்தாலும் நான் அவசரப்பட்டு அவங்கள்ட்ட பேசணும் தப்பு தான். ஆனால் அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த வருஷத்தில் என்னோடய காலேஜ் முடியுது, இதுக்குள்ளே நீங்கள் வந்து பேசி எங்கள் வீட்டில் வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தான் நான் போய் பேச சொன்னேன். அவங்க இந்த மாதிரி பேசவும் பரவாயில்ல சொந்த வீடு கட்டிட்டு நான் வந்து பேச சொல்லுன்னு சொல்லிட்டேன். எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன். அவங்க இந்த மாதிரி இருக்குது, நான் சீக்கிரம் சொந்த வீடு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருஷத்துக்குள்ளே என் பொண்ணுக்கு இந்த வருஷம் காலேஜ் முடிஞ்சிடும், அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் கண்டிப்பான முறையில் வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். இந்த ஒரு வருஷம் கேட்பு, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீ சொந்த வீடு கட்டிட்டினா கண்டிப்பான முறையில் நான் உனக்கு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா சொன்னாங்க. அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷனில் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பான முறையில் இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம சொந்த வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னா, அவன் என்கிட்ட தான் நான் போயிட்டு இருந்த டிரைவர் சொன்னாங்கல்ல, இந்த வருஷத்தோட நான் கடலுக்கு இங்கே மங்களூருக்கு வரமாட்டேன், இந்த போட்ட நீ டிரைவரை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. டிரைவராக போயிட்டோம்னா அந்த ஊரை பொறுத்தளவுக்கு டிரைவராக சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனேயே கையில் 2 லட்ச ரூபா கையில் கொடுத்துருவாங்க. டிரைவருக்கு அட்வான்ஸ் மாதிரி 2 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. அப்புறம் கடலுக்கு போனாலும் ஆட்களுக்கு 10,000 ரூபா அப்படின்னா, ஒரு கடலுக்கு போயிட்டு வரோம் ஆட்கள் எல்லாருக்கும் 10,000 ரூபா அப்படின்னா டிரைவருக்கு 2 சம்பளம் கொடுப்பாங்க, 20,000 கொடுப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது எப்படியும் நம்ம சொந்த வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எங்கள் ஊரை பொறுத்தளவுக்கு சொந்த வீடு 40 லட்சம் 50 லட்சம் அப்படி பெருசாலாம் இருக்காது. நாங்கள் வந்து சின்ன கிராமம் தான். ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே கட்டிட்டாலே ஓரளவுக்கு நார்மலான வீடு, ஒரு நார்மலான ஒரு அமைப்பு வந்துடும். அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியும் கட்டிடலாம்னு சொல்லி. அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது மே மாதம் 31ஆந்தேதி ஸ்ட்ரைக்கு, மே மாதம் 20ஆந்தேதி கடலுக்கு நாங்கள் போயிருக்கோம். கடலுக்கு கிளம்புனோம், லாஸ்ட்டு கடல் கிளம்புறோம். இந்த கடல் போயிட்டு வந்துட்டு அதோட கட்டிட்டு ஸ்ட்ரைக் விழுந்துடும், நம்ம ஊருக்கு வந்துடும் சொல்லிட்டு கடலுக்கு போயிருக்கோம். கடலுக்கு போய் ஒரு 3 நாள் தொழில் பார்த்துருக்கும் போது எங்கள் டிரைவரு என்னை கூப்பிட்டு, ரே தம்பி நெஞ்சு ஒரு மாதிரியா வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவட என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன செய்கிறதுன்னு கூட தெரியாது. உங்களுக்கு இந்த மாதிரி நெஞ்சு வலிக்குதுன்னா பெரிய ப்ராப்ளமா சின்ன ப்ராப்ளமா அப்படின்றது கூட தெரியாது எனக்கு. அவட அண்ணே நீங்கள் நெஞ்சு வலிக்குதுன்னா கொஞ்சம் படுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைலம் ஒன்று வச்சுருந்தாங்க, விக்ஸு வச்சுருந்தாங்க. அந்த விக்ஸ் எடுத்து நான் தான் அவங்களுக்கு நெஞ்சில் போட்டு விட்டுட்டு நான் அவங்கள தூங்க சொல்லிவிட்டு நான் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு ஸ்டேரிங்கை பிடிச்சி நான் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். போட்டு மடியை இழுத்துக்கிட்டு நாங்கள் இழுவையில் போயிட்டு இருக்கும்போது பார்க்குறேன், அவர் நெஞ்சு வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவும் அதோட எனக்கு ஒரு மாதிரி பயமாயிருந்துச்சு. அதோட வயர்லெஸில் நான் கூப்பிட்டேன். அவங்க ஊர் வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் உச்சப்புலின்னு சொல்கிற ஊருக்கு கிட்ட ஒரு சின்ன கிராமம். அப்போ அவங்க ஊரில் உள்ள நிறையா பேர் அங்கே மங்களூரில் போயிட்டுருக்காங்க, கடலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி கடலுக்கு போயிட்டுருக்க ஒருத்தவங்கள வயர்லெஸில் கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு சுகமில்ல, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லவும் அவங்க போட்டு வந்து எங்களை வந்து சந்திக்குது, வேவ பாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வலையை மேலே எடுத்துகிட்டு கரையை போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வலையை மேலே எடுத்துகிட்டு கரையை ஊரை ரெடி பண்ணி அந்த போட்டை போய் சந்திச்சு அவங்க வந்து மேலே ஏறி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இவங்களுக்கு உயிர் போயிடுச்சு, இறந்துட்டாங்க. அவரோட என்ன செய்கிறேன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கரையை ஓடி வந்து நாங்கள் இந்த மாதிரி தகவல் கூட கொடுக்க முடியாது. நாங்கள் கடந்தது வந்து 150 நாட்டிகள் தூரத்தில் கிடந்தோம், தாவுக்குள்ளே ஆழ்கடலில் கிடந்தோம். கரையை எங்களுக்கு டவர் கூட கிடைக்காது தகவல் சொல்கிறதுக்கு. 150 நாட்டிகள்னால் 250 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரத்தில் எங்களுக்கு டவர் கிடைக்காதனால எங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல்னு சொல்ல முடியலை. நாங்கள் வலையை எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு உயிர் போயிடுச்சு. நாங்கள் அதோட கரையை ஓடி வந்தோம், எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தோம். கரையை ஓடி வந்து மறுபடியும் தகவல் சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸில் அவங்கள ஏற்றிட்டு போய் ஊருக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் நான்
அவங்க இறந்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் மங்களூரில் நான் அவங்க தான் எனக்கு போட்டு பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போட்டு பிடிச்சி டிரைவராக போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே இறந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அது என்னைய வந்து அதுக்கப்புறம் அங்கே போய் மதிக்கிறதுக்கு என்னை அந்தளவுக்கு வச்சு டிரைவர் ரேஞ்சில் வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு அங்கே ஆள் இல்லை. அப்புறம் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நான் வேறு போட்டில் போய் இன்னொரு போட்டில் போய் சேர்ந்தேன். அவங்கள்ட்ட சேர்ந்தா செகண்ட் டிரைவராக கூட அவங்க சேரலை. அவங்க சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க செகண்ட் டிரைவராக இருந்தாங்க. அவங்க டிரைவராக இருந்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க செகண்ட் டிரைவராக இருந்தாங்க. நான் அவங்க ஒரு ஆளாக தான் போய் சேர்ந்தேன். செகண்ட் டிரைவருக்காக போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆளாக போய் சேர்ந்து போயிட்டுருக்கும்போது இப்படியே கடந்து நான் அவங்கள்ட்ட மறுபடியும் செகண்ட் டிரைவர் ஆகிறதுக்கே 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கேப்பில் 1 வருஷம் நான் எப்படியும் 1 வருஷத்தில் அவங்க டிரைவரானா எப்படியும் 1 வருஷத்தில் வீடு கட்டிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன். இதுக்கிடையில் நான் எப்போ அவங்க எங்கள் அப்பாவை போய் அவங்கள்ட்ட பேச சொன்னோன்னா அதுக்கப்புறம் அவங்க கையில் செல்லை கொடுக்குறதில்ல. அவங்களும் அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுறதும் சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இருந்தாலும் மெசேஜ் பண்ண எனக்கு அவங்களோட பேசாதது ஒரு மாதிரியாக இருந்தாலும் 1 வருஷத்தில் எப்படி வீடு கட்டிடலாம், அவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அதுவும் இவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த நம்பிக்கையும் எனக்கு போயிடுச்சு. இருந்தாலும் மறுபடியும் நம்ம முயற்சியை விட்டுறக்கூடாது. கண்டிப்பான முறையில் கடினமாக முயற்சி இருக்கணும். ஏதாச்சும் ஒரு வழியில் நம்ம அவங்களோட சேர்ந்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் வேறு இடத்துல போய் போட்டில் சேர்ந்து நான் போய்கிட்டு இருந்தேன். நான் அந்த போட்டில் செகண்ட் டிரைவர் ஆகிறதுக்கே 1 வருஷம் ஆச்சு. அவங்க சொந்தக்காரவங்க செகண்ட் டிரைவராக இருந்தனால அவங்களுக்கு போட்டு கிடச்சி அவங்க டிரைவர் ஆனதுக்கப்புறம் தான் நான் இந்த போட்டில் செகண்ட் டிரைவர் ஆனேன். அதுக்கே எனக்கு 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் இந்த ஒரு வருஷம் கழித்து செகண்ட் டிரைவராகி கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தேன். இந்த கேப்பில் அவங்களுக்கு செகண்ட் டிரைவராகி 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் டிரைவர் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு முழுக்க இருந்துச்சு. இவங்கள்ட்டே நான் பேசலை. ஆனால் ஒன்று மட்டும் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படியும் நம்ம அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கல. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாச்சும் டிரைவர் ஆகிடலாமா, டிரைவர் ஆகி நம்ம வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலேயே இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் நான் செகண்ட் டிரைவராக போய்கிட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்த அதே ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல நிச்சயம் பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மாதம் எனக்கு என்ன செய்யறதுமே தெரியல. தொழிலையும் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல், தொழிலையும் ஒழுங்காக பார்க்க முடியாமல், இவங்களையும் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப இதாக இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள சுச்சுவேஷன் எல்லாத்தையும் என்னால் யோசிச்சுட்டு, நம்ம இந்த இடத்துல துவண்டு போயிட்டோம்னா நம்ம வீடு ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லோரும். நம்ம முயற்சி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் கடலுக்கு செகண்ட் டிரைவராக போய் டிரைவர் ஆகணும் அப்படின்ற தொழிலில் என்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். கவனத்தை செலுத்தி டிரைவர் ஆகிட்டேன். வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்புறம் டிரைவராக போகிறதுக்காண்டி நான் எங்கள் ஊரில் தான் ஆட்களை கூப்பிட்டு போனேன். டிரைவர்னால் அவங்க டிரைவர் தான் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற 9 பேரை இங்கேருந்து கூப்பிட்டு போகணும். அதுக்காக நான் ஊரில் எனக்கு அப்புறம் நான் ஆள் பார்க்குறதுக்கு எங்கள் ஊருக்கு பார்த்துட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான், இன்னும் ஒரு 3 நாளில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யதார்த்தமாக இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நான் அதை ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்கும்போது சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்லி தான் உங்கள் வீட்லேயும் சொல்லலை, நானும் சொல்லலை, யதார்த்தமாக நீனே ஊருக்கு வர்ற மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிகிற அன்னைக்கு நான் ஊரில் தான் இருந்தேன். ஊரில் இருந்து அவங்க கல்யாணத்துக்கு போனால் ஒரு மாதிரியாக தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நான் போகலை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.